இந்த ஜெயில் கைதிங்க ரொம்ப வீக்கா இருக்கிற கைதிங்க கிட்ட எல்லாம் புள்ளி பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த ஜெயிலுக்கு புதுசா வந்த ஒரு கைதி கிட்ட போயிட்டு தேவையில்லாம வம்பிழுத்து அட்டாக் பண்றதுக்காக கேங்கா போய் நின்னுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து இவரும் நான் 5 என்றதுக்குள்ள இங்கிருந்து ஓடி போயிடுங்க, இல்லனா ஒருத்தங்க கூட இங்கிருந்து முழுசா போக மாட்டேங்கன்னு மிரட்டுறாரு. அதை கேட்டு அவனுங்க அவரை கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவரும் 5 கவுண்ட் பண்ணி முடிச்சுட்டு அவருடைய சட்டையை பயன்படுத்தி அழகா அவனுங்களோட அடி எல்லாமே டிஃபெண்ட் பண்ணி எல்லாரையுமே அடிச்சு போட்டுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி போறாரு. வெளியே போய் ஒரு இடத்துல ஃபைட்டிங் கேம் நடந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. அந்த கேம்ல வின் பண்ணினா நிறைய பணம் கிடைக்கும், ஆனா அது உயிருக்கே ஆபத்தானது. இவர் அதை அமைதியா நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு சில காருங்க வருது. அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய கேங்கோட தலைவன் கீழே இறங்குறான். அவன் கூட மிகப்பெரிய ரெஸ்லர் இருக்கிறான். அவன் பாக்குறதுக்கே ரொம்ப பெருசா இருக்கிறான். இது வரைக்கும் 56 பேரை கொண்டு இருக்கானா. அவனுக்கு இன்னொரு ஃபைட்டருக்கும் சண்டை நடக்குது. அவன் தலையில ஒரு அடி விட்டதுமே அந்த ஃபைட்டரோட கையை உடஞ்சு போயிடுது. அதுக்கப்புறமா அவன் அசால்ட்டா ஒரே கிக்ல அந்த ஃபைட்டரை அப்படியே படுக்க போட்டுறான். கடைசியில அந்த டீமன் மாதிரி இருக்கிறவன் தான் வின் பண்றான். அதனால வேற வழியே இல்லாம தோத்து போன டீமோட ஓனர் டீமனோட பாஸ் கையில காசை கொடுத்துட்டு கடுப்புல கார்ல போய் உட்கார்றாரு. அப்ப ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன நபரும் காரோட பேக் சீட்ல உட்கார்ந்துட்டு கலந்துக்கிற எல்லா மேட்ச்லயுமே நான் வின் பண்றேன், ஆனா வர காசுல எனக்கு 50% கொடுத்துடணும்னு சொல்றாரு. அதை கேட்டு இவனுமே நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் சின்ன பசங்க கேம் கிடையாது, இது ரொம்பவே மோசமான கேம்னு சொல்றான். அதுக்கு அவரும் நீ காட்டுற எவனா இருந்தாலுமே என்ன ஒரு பஞ்ச் கொடுத்தா கூட உனக்கு நான் நிறைய பணம் தரேன்னு சொல்றாரு. அதுக்கு இவனும் இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டு அந்த மாஃபியா கேங்கோட தலைவன் கிட்ட போயிட்டு நான் புது ரெஸ்லரை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றான். அதுக்கு அந்த கேங்கோட தலைவனும் முதல்ல இவன் சின்ன சின்ன ஃபைட்டர் கிட்ட எல்லாம் சண்டை போடட்டும், அதுக்கப்புறமா உயிரோடு இருந்தா வேணா டீமன் கிட்ட வரட்டும்னு ரொம்ப கேவலமா பேசுறான். இப்ப ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ ஆப்போனன்ட்டோட மூவை கரெக்டா பிரெடிக்ட் பண்ணி அவன் வயிற்றிலேயே ஓங்கி ஒரு கிக் விட்டு 2 கிக்ல அவனையும் அப்படியே கீழே படுக்க போட்டுறாரு. அதுக்கப்புறமா அடுத்த ஃபைட்டர் கூடயும் மேட்ச் வைக்கிறாங்க. இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு, ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவனுடைய மூவ் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா கவனிச்சுட்டு ஒரே பஞ்ச்ல அவனை அப்படியே நாக் அவுட் பண்ணிடுறாரு. அதை பார்த்துட்டு சுத்தி நின்றுட்டு இருந்தவங்க எல்லாருமே அப்படியே ஸ்டன் ஆகிடுறாங்க. கடைசியா அவங்க நினைச்ச மாதிரியே டீமன் கூட ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. அவன் இவரை பயங்கரமா குத்த வரான், ஆனா ஒரு பஞ்ச் கூட இவர் மேல விழவே இல்ல. எல்லாத்தையுமே ஈஸியா மிஸ் ஆக்கிட்டே வராரு. கரெக்டான டைம்ல ஒரு கிக் விடுறாரு. அவன் போய் டமால்னு கீழே விழுந்துறான். மறுபடியும் எந்திரிச்சு அவர் அடிக்கிறதுக்காக வரான். ஆனா அப்ப கூட அவன் அவரை ஒரு அடி கூட அடிக்க விடல. கடைசியில கரெக்டான டைம்ல எகிரி ஒரு கிக் விட்டு மேட்சையே முடிச்சிடறாரு.